இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தினுடைய வெற்றியில் இழையோடைய நகைச்சுவைக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு. நல்ல எமோஷன்ஸ் இருந்துக்கும் போது அந்த பையனை வச்சு பார்த்தீங்கன்னா குபீர்னு தேட்டரை சிரிக்கிற மாதிரி ஒரு நகைச்சுவை. இப்போ பொதுவாக திரைப்படங்களில் நகைச்சுவைக்கான பங்களிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சார் அது குறைவு இருக்கணும் சார். கதையோடு இருக்கும்போது அது அக்செப்டபுள் ஆயிடும் சார். டூரிஸ்ட் ஃபேமிலி கதையோடு வச்சனால தான் சார் அந்த அது இருக்கட்டும். தனியாக வைக்கும்போது அது இதாகலை. அப்போ கதையோடு வைக்கும்போது நகைச்சுவை இது பண்ணாங்க சார். நம்ம நினச்சிக்கிறோம் ஆடியன்ஸ் இதெல்லாம் விரும்ப மாட்டாங்க, இப்படிலாம் விரும்ப மாட்டாங்கன்னு நினச்சிக்கிறோம். அவங்க எல்லாமே எதிர்பார்த்து தான் போகிறாங்க. அவங்க வேறு வேறு கதைகளை சொல்லுங்கள், ஒரே மாதிரி சொல்லாதீங்க, கொடுங்க நாங்கள் பார்க்க வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதற்கு நம்ம கொடுக்காம விட்டோம்னா, நம்ம கொடுத்தோம்னா அவங்க கண்டிப்பாக அதை பார்ப்பாங்க சார். நம்ம கரெக்டாக அதை கொடுக்கணும். நம்ம கொடுத்தோன்னா பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது சார். அந்த படத்தில் சிம்ரன் நடித்த அனுபவம் எப்படி இருந்தது? அவங்க சிம்ரன் மேடம் வந்தவுடனே அந்த படத்துக்கான ஒரு இது கூடிடுச்சு சார். ஃபஸ்ட்டு என்னென்னா சிம்ரன் மேடம் எல்லாருக்கும் பிடிக்கும், உங்களை எல்லாருக்கும் பிடிச்ச வரணும். அப்போ அந்த கேரக்டர் வந்தவுடனே அது வேறு எதுவும் சொல்ல தேவையில்லை, அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு 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 அம்மாவாக ஒரு ஹீரோயினாக அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம். நல்ல பெர்ஃபார்மன்ஸ், அத்தனை படங்கள் நடிச்சிருக்காங்க. அப்போ ஈஸியாக அவங்க எல்லாத்தையும் சொன்ன ஒரு விஷயம். இப்போ வரைக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலியில் சொல்கிறது உங்கள் 2 பேர் ஜோடி கரெக்டாக இருந்தது, அழகாக இருந்தது. அந்த முகைமலை பாடலுக்கு அவ்வளோ இதாக இருந்தது. ஒரு லவ் போர்ஷனும் அதுக்குள்ளே, ஒரு லவ்ன்றது வந்து லவ்வர்ஸ் மட்டும் இல்லை சார், கணவன் மனைவிக்கும் ஒரு லவ் இருக்கணும் அப்படின்ற அந்த அந்த விஷயம் அப்படி அதெல்லாம் அழகாக அந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருந்தது சார். நம்ம பார்த்த சிம்ரன் மேடம் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி நம்ம கூட நடிக்கிறாங்கன்ற போது அது ஒரு சந்தோஷமாக தான் சார் இருந்தது. சார் வணக்கம் சார். இப்போ வந்து நீங்களும் சமுத்திரக்கனி சாரும் வந்து அதாவது படத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நல்ல படங்கள் கொடுத்தவர் அவரா இருக்கலாம். அவர் எந்த படம் டைரக்ட் பண்ணாலும் அட்லீஸ்ட் ஒரு கேமோ பெர்ஃபார்மன்ஸும் நீங்க பண்றீங்க. இந்த நட்பை பத்தி சொல்லுங்க. ஏன்னு சொன்னா இப்போ நிறைய பேர் திரையுலகில நட்புங்கிறது இந்த சினிமால தான் இருக்காங்க. ஆனா உங்களது வந்து இந்த விஷுவலி நீங்க படம் எடுத்த விதத்திலையும் சரி, உங்க 2 பேருக்குள்ள இந்த நட்புங்கிறது வந்து ரொம்ப நல்லா நாங்க பார்த்திருக்கோம் சார். ஏன்னா சினிமால இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதை பத்தி சொன்னீங்கன்னா அது இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு ரியல் லைஃப்லயும் அது உதவுறதா இருக்கும். கண்டிப்பா ஒரு நட்புக்கு இதா இருக்கிறதுக்கு. நட்பு நம்ம வளர்த்துக்கிறதா, அதை நம்ம மெயின்டைன் பண்றதா நம்ம கையில தான் இருக்கு. அது எப்படி நம்ம இது பண்றோன்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த நட்பு எங்களை ரொம்ப சின்ன வயசு இப்போ வரைக்கும். இப்போ சின்ன வயசில் நாங்கள் பழகின மாதிரி எங்களுக்கு பழக்கமே சுப்பிரமணியபுரத்தில் தான் பழக்கம். அமீர் அண்ணன் பருத்தி வீரன் அவர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணார். அது சுப்பிரமணியபுரத்தில் என்னை நம்பி வந்தார். அப்போ அவர் ஒரு டைரக்டர் 2 படம் பண்ணிட்டார். அப்போ நம்பி வந்து நான் என்ன சொன்னாலும் கேட்டு நடித்தார். அது என்னுடைய முதல் படம். ஸோ அங்கே தான் எங்கள் நட்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாடோடிகள் எல்லாம் தொடர்ந்து இப்போ வரைக்கும் இருக்குது. இப்போ வரும்போது கூட அவர்கிட்ட தான் பேசிட்டு வந்தேன். இங்கே வரும்போது கூட ஹைதராபாத்தில் இருக்கார். ஸோ அங்கே தெலுங்கு படங்கள்லாம் எல்லா படங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த நட்பு தொடர்றதும் அது உங்களுக்கு பிடிச்ச அது எக்ஸாம்பிளாக இருக்கிறதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை எங்களுக்குலாம் அந்த நாடோடிகள்லாம் பார்த்தா அந்த சில நட்பை தான் ஒரு படமாக ஆக்கியிருக்காரோங்கிறது கூட தோணுது சார். ஆமாம், இப்போ நாங்கள் நாடோடி எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. நாங்கள் நாடோடிகள் முடிச்சுட்டு கட்டி பிடிச்சிட்டு அவர் என் கையை பிடிச்சி சொன்னது, இந்த நட்புக்கு நம்ம கடைசி வரைக்கும் தொடரணும் நாடோடி அப்போ சொன்னது அது இப்பயும் தொடர்ந்துட்டு இருக்கு. அப்போ அந்த அந்த விட்டு கொடுக்குறதும் அந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அது இருக்குது. நாங்கள் அடிக்கடி பேசலாட்டியும் அந்த நட்பு தொடரணும். ஒரு நட்புண்டு டெய்லி பேசணுன்றது மட்டும் இல்லை, டெய்லி பேசணும் ஃபோன் பண்ணணும் அப்படின்றதுலாம் இல்லை. அது எவ்வளோ தூரம் இப்போ ஒரு ஹைதராபாத்தில் இருக்கார், நான் அவர் பார்த்து இன்றைக்கி தான் பேசினேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம். ரொம்ப ஒரு 6 மாதம் கழிச்சு கூடலாம் பார்ப்போம். பட் அந்த நட்பு அதே இதிலிருந்து தான் தொடங்கும். ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன். சார் இன்னும் ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் சார். இப்போ நீங்க பேசிக்கலி சொல்லியிருக்கீங்க ஒரு கமல் ஃபேன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. கமல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரசிகர் மன்றம்லாம் கூட அவங்க வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. சோ நீங்க ரஜினி சாரோடையும் பணி புரிஞ்சிருக்கீங்க சார். பேட்டையில ஒரு கதாபாத்திரம் பணி புரிஞ்சிருக்கீங்க. 2 பேருமே ஒரு வித லெஜெண்ட்ஸ் தான் சார். அவங்களோட மூவ் பண்ற இதுல வந்து என்ன சார் 2 பேத்துக்கும் டிஃபரன்ஸ் சார்? நான் அவங்க 2 பேர்த்துட்டையும் அவங்க சாதாரணமாக அப்படி வரல. 2 பேரோட டெடிக்கேஷனும் அந்த அவங்களுடைய உழைப்பு, அதை தக்க வைக்கிறதுக்கு அவங்க போராடின ஒரு விஷயம். அப்படி தான் ஒரு வெற்றியை வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. வெற்றி ஈஸியாகிடும், அந்த வெற்றியை சஸ்டைன் பண்ணி தக்க வைக்கிறதுக்கு இத்தனை வருடங்களுக்கு அப்புறம் அவங்க வச்சுருக்காங்க. அது ரஜினி சார்கிட்ட அந்த உழைப்பு, அந்த நேர்மை, அந்த அந்த சாதாரணமான ஒரு விஷயம், அதையே தான் அவங்ககிட்டையும் பார்க்குறோம். 2 பேரும் இப்போ வரைக்கும் நட்பாக இருக்கிறது எங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்குது. அவங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கு பேசுகிறது, அந்த நட்பாக இருக்கிறது வந்து எங்களோட ஜென்ரேஷனுக்கு அது வந்து ரொம்ப
ஒரு சந்தோஷமாக இருக்கிற விஷயம். அவங்க இவ்வளோ தூரம் அந்த பயணிக்கிறது நமக்கு கிடைச்ச கிஃப்ட்டு 2 பேரும். எங்கள் ஊரில் 2 பேர் இருக்காங்கன்னு சொல்லிக்கிறதுக்கான ஒரு கிஃப்ட் தான் கமல் சாரும் ரஜினி சாரும் நான் பார்க்குறேன். அப்படி தான் பார்க்குறேன் நான். தேங்க்ஸ் ஃபார் ஸ்பீக்கிங் வித் மீ சார். தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. அபிஷன் ஜீவந்த் அந்த படத்தை டைரக்ட் பண்ணும்போது எந்த காட்சி அவர் படமாக்கும்போது நம்ம சரியான டைரக்டர் தான் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு? ஃபஸ்ட் டேவே, செகண்ட் தேர்ட் டேவே தெரிஞ்சிச்சு. அந்த ஃபீல் வந்துருச்சு. அந்த ஃபீல் வந்துச்சு. கரெக்டாக தான் எடுக்கிறாங்கன்றது நமக்கு தெரிஞ்சிடும் சார். 2-3 நாள் தெரிஞ்சிடும் சார். அப்புறம் அவரை தான் இமிட்டேட் பண்ணேன். கதை சொல்லும் போதே நான் அபிஷனை இமிட்டேட் பண்ணணும்னு தெரிஞ்சு. கதை சொல்லும்போது அவர் நடித்து ஒரு மாதிரியாக பண்ணுவார் அந்த ஆக்ஷன், அந்த ஆக்ஷன்லாம். அப்போ இதை ஃபுல்லாக பிடிச்சிக்கணும், இதுதான் அப்போ தான் நம்ம பாடி லாங்குவேஜ் மாறும், நம்மளாக பண்ண முடியாது, கரெக்ட், அவங்க எடுத்து ஒன்று எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அப்படி தான் நடத்தேன். அதை தான் நான் முன்னாடியே சொன்னேன். எல்லாம் நான் எடுத்ததெல்லாம் அவர்கிட்ட இருந்து தான். அப்புறம் எனக்கு அந்த ஸ்க்ரீன் ப்ளே சொல்லும் போதே அந்த தண்ணி அடிச்சுட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் ஒரு சீன் இருக்கும் சார். அதுதான் எனக்கு அந்த படத்தில் கிளைமேக்ஸ் பிடிச்சது. அதுக்கப்புறம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். தண்ணி அடிச்சுட்டு வந்து எல்லாமே இருக்குது சார். தண்ணி அடிச்சுட்டு குடியாரன்னா ஒரு சீனு, பையனோட சண்டை போடும்போது ஒரு கோபம், அப்புறம் வந்து எமோஷன், நான் வந்து சொந்தத்தெல்லாம் விட்டு வந்திருக்கேன்ற எமோஷன், அப்புறம் நக்கல், கிண்டல் பண்ணுறது, அப்புறம் வந்து ஃபீல் பண்ணுறது, அப்புறம் உட்காந்து கடைசி டான்ஸ் ஆடுறதோட சிரிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, மன்னிப்பு கேட்குறது. ஸோ இதெல்லாம் ஒரு கேரக்டருக்கு அந்த கதைக்குள்ளே அந்த ஒரு சீனுக்குள்ளே அவ்வளோ இது இருந்துச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப இந்த கதை சொல்லும் போதே ஒரு சீனுக்குள்ளே இத்தனை இது இருக்குது. அப்போ இத்தனையும் நம்ம பண்ணணுன்ற அந்த சீன் தான் எப்படி எடுக்க போகிறோம், எப்படி வரப்போதுன்ற ஒரு விஷயம் இருந்தது. இது கரெக்டாக பண்ணணுன்ற அந்த சீன் மட்டும்தான் எங்களுக்கு இருந்தது. அவருக்கும் அது இருந்தது, எனக்கு இருந்தது. ஸோ அவர் அப்படியே என்ன பண்ணுறாரோ அதெல்லாம் பேசி அது கரெக்டாக வந்தவுடனே தான் சந்தோஷமாக இருந்தது. அது இப்போ பார்க்கும்போது ஆடியன்ஸ் எல்லாருமே அதை சொல்லும்போது, அவர் சொல்லும்போது எனக்கு எப்படி இருந்தது அந்த ஏன்னா எல்லாமே ஒரு நடிகராக ஒருத்தருக்கு வந்து எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. அது ரொம்ப மிகையும் படுத்தக்கூடாது, ரொம்பவும் அன்றும் ஆகிடக்கூடாது, கரெக்டாகவும் அது சொல்லணும், ரொம்ப ஓவர் ஆக்டிங்காகவும் ஆகிடக்கூடாதுன்ற விஷயம் அந்த இதுக்குள்ளே இருக்கணும், அந்த கேரக்டருக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற அந்த விஷயம் இருந்தது. டான்ஸ் ஆடும்போது கூட நான் இப்படி ஆடினேன், என்ன ஒரு மாதிரி குடிகார மாதிரி நான் டான்ஸ் மாஸ்டர் ரகு வந்து என்ன நான் குடிச்சிட்டு தான் ஏன்னா அவருக்கு தெரியல, அப்போ தான் டான்ஸ் தனியாக எடுப்பாங்க, அப்படி அது சொல்லவே இல்லை, அதனால தான் நான் அப்படி ஆடினேன் அப்படின்னு சொல்லி அந்த இதையும் அவருக்கு ஞாபகப்படுத்தணும். அதை ஞாபகம், அதனால தான் அந்த மாதிரி ஸ்டெப் வச்சார். அப்போ அது அந்த இது வச்சது. வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். எனக்கு வந்து ஒரு விருப்பம் என்னன்னா, வானத்தை படத்துல விஜயகாந்த் சார் பண்ண கேரக்டர், அதே மாதிரி மம்முட்டி சார் ஆனந்தம் படத்துல பண்ண கேரக்டர், அதாவது 4 அண்ணன் தம்பிகளுக்கு மூத்த அண்ணன் நான் நடிக்கிறது, அது மாதிரி ஒரு படத்துல நீங்க ஒரு கேரக்டர் பண்ணுங்கிறது விருப்பம் சார். கண்டிப்பாக அது மாதிரி கதை வந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணிடுறேன் நான். வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி. அபிஷன் ஜீவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இயக்குனராக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல நடிகராகவும் அந்த படத்தில் இருந்தார். நல்லா நடித்தார் அவர். நான் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சீன் ஹோல்ட் பண்ணுற சீன் அவர் சொல்லிட்டார், இந்த நான் தான் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணது. அந்த சீனு அவர் கொஞ்சம் வெக்கப்பட்டே இருந்தார், நாங்களாம் இருக்கும்போது நீ பண்ணுன்னு சொல்லி தனியாக அப்படி பண்ணிட்டார். ஸோ அது வந்து படத்தில் எல்லாருக்குமே அந்த சீன் பிடிச்சிருந்தது, அவர் நடிப்பும் அதை பிடிச்சிருந்தது, நல்லா பண்ணிட்டு. அந்த இப்போ அடுத்து ஹீரோவாக பண்ண போகிறாரு தான் அடுத்து. நான் அப்பயே சொன்னேன், உங்கள் எல்லார்ட்டையும் நான் ப்ரெஸ் மீட்டே சொன்னேன், இவர் வந்து அப்போ ப்ரெஸ்ஸில் எனக்கு வேணா ஹீரோ ஆகிட்டேன். நான் அன்றைக்கே சொன்னேன் இல்லைங்க, இவர் வந்து கோமாளி டைரக்டர் பிரதீப் மாதிரி இவர் வருவார் அப்படின்னு நான் சொன்னேன்ல அப்படின்னு சொன்னேன். அடுத்து ஹீரோவாக தான் பண்ணுவாருன்னு சொன்னேன். அப்போ அதை நான் வெறும் விளாட்டுக்கு சொல்கிறதா நினச்சாங்க. இவர் சிரிச்சுட்டே இருந்தார். அதே மாதிரி இப்போ அவர் வந்து ஹீரோவாக பண்ணுறாரு. நீங்கள் பாலாட்டேன்னு வந்த எல்லாரும் பார்த்தீங்கன்னா முதல்ல அப்படி டைரக்டராக வந்தாலும் இப்போ எல்லாருமே ஆக்டர் ஆகிட்டீங்க. ஒரு பக்கம் சமுத்திரக்கனி பரபரப்பாக தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் நடிச்சிட்டு இருக்காரு. நீங்கள் முழு நேரம் நடிகர் ஆகிட்டீங்க. அமீரும் வந்து பல படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாரும் நடிகரானது எப்படி பார்க்குறீங்க? அது வந்து ஒவ்வொருத்தரோட சூழல் தான் சார் அப்படி நடந்தது. யாரும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யாரும் இன்டென்ஷனாக பண்ணலை. அது நானும் சமுத்திரக்கனி வந்து கோ டைரக்டர் தான் பண்ணிகிட்டு இருந்தார். இதில் பருத்தி வீரனில் வந்து அவர் டைரக்டர் ஆகணும். 2 படம் அவருக்கு அந்த படம் சரியாக போகலன்னே பருத்தி வீரனில் அவர் விருப்பம். அதில் எனக்கு நட்பாக கிடச்சனால பருத்தி வீரன் மூலம் நான் அமீரனை பார்க்க வரும்போது அவரும் அமீரன்கிட்ட ஒர்க் பண்ணனால அப்போ நான் அந்த கேரக்டர் நான் சொன்னேன், இது நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இழுத்தேன். அப்போ தான் அவருக்கு ஐடியா இருந்தது. அவர் நடிக்க தான் வந்தார். அதுக்கப்புறம் தான் நடிக்க தான் வந்தேன். நான் பாலச்சந்தர் சார் கூப்பிட்டு கையெழுத்து நல்லா இருக்குன்னு சொல்லி என்னை இதாக்கிட்டார். பாலச்சந்தர் சார் இல்லை, இவர் சுந்தர் கே விஜயன் சார்,
அவர் சொல்லி இது பண்ணிட்டாருன்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் தான் அவரோட இதே சொன்னார். ஸோ அவரும் அப்படி தான் இழுத்து இது பண்ணுறாரு, நானும் அப்படி தான் வந்தோம். பட் அந்த நடிகரை நாங்கள் தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம். டைரக்ஷன் பண்ணாலுமே அதை தொடர்ந்துட்டு தான் இருக்கோம். எங்கே உங்கள் 2 பேருக்கு நடுவில் அவ்வளவு நெருக்கம் பிறந்தது? சார் முதல் படத்தில் தான் சார். அது வந்து அதான் சொல்கிறேன், முதல் படம் வந்து நான் அவரை வந்து நடிக்க கூட்டணும். அவர் ஒரு படம் பண்ண ஒரு டைரக்டர் சார். இப்போ நான் எந்த படமும் பண்ணல. அப்போ நம்பி வந்து நின்னது, அப்புறம் அந்த க்ரௌடெல்லாம் கிளியர் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போயே எனக்கு பிடிச்சிருச்சு. நம்பி சகோதரன் தான் சொல்லுவோம், சகோதரர் தான், சகோதரன் தான் கூப்பிடுவோம். பருத்திவீரன் அப்போ நம்பி வந்து அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு சார், அவர் அப்போ வந்து நிறையா டிவி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார், ஷோஸு, சீரியல். அது அவங்க அசிஸ்டண்ட்டை கொடுத்துட்டு வந்து ஒரு நடிப்பு பிடிக்கும்னு சொல்லி வந்த ஒரு விஷயம். ஸோ அங்கே எங்கள் நட்பு தொடர்ந்துச்சு. அதுதான் இப்போ வரைக்கும் தொடருது. அது இப்போ எந்த இதனாலும் நான் அவர்கிட்ட கேட்டுக்கிற ஒரு விஷயம். எனக்கு இந்த பிரச்சனைனாலும் கூப்பிடுறது, நான் எங்கே கூப்பிட்டாலும் எதை பற்றி எந்த கேள்வி கேட்காம வர்றது, இதெல்லாம் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த சுப்பிரமணியபுரியில் தொடர்ந்த நட்பு தான் இப்போ வரைக்கும் இதாகுது சார். சார் வணக்கம் சார். வணக்கம். 1000வது படம் இளையராஜாவுக்கு நீங்க பண்ணின தாரை தப்பட்டை, அதை பத்தி சொல்லுங்களேன். பாலாஜி சார் இயக்கத்தில் தாரை தப்பட்டை 1000வது படம். அதில் நம்ம இருக்கிறதே பெரிய விஷயம்ல, நல்ல விஷயம்ல. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லா சாங்கும் அதில் அவ்வளோ ஹிட்டு. அந்த பாட்டு, எல்லா பாட்டும் அந்த படத்தில் அவ்வளோ மியூசிக்கலாகவும், அந்த கிளைமேக்ஸ் ஆர்ஆரே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அது அவ்வளோ உணர்ச்சிகரமாக அந்த படம் இருக்கும். 1000வது படத்தில் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் அடுத்தது கத்துக்குட்டி இயக்குனர் ஈர சரவணன் கூட நந்தன் படம் பண்ணீங்க. மிக பிரமாதமா தமிழ்நாட்டு வெகுஜன மக்களை கவர்ந்ததுங்க. அந்த படம் அனுபவம் பற்றி சொல்லுங்க. நந்தன் வந்து ஒரு பதிவாக தான் நான் பார்க்குறேன். அந்த படம் சொல்லும் போதும் அது எந்த சமரசமும் பண்ணல. அவர் ஒரு ஹீரோ இப்படி இருக்கணும்னா, ஏன்னா உண்மையாக காமிக்கணும்னு அவர் எடுத்த படம் தான் நந்தன். அது சிறந்த கதைக்காக ஆனந்தவுடன் விருது வாங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எந்த சமரசம் பண்ணாமல் கடைசி கிளைமேக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரஜினி சார் கூட ஃபோன் பண்ணி சொன்னார், உங்கள் கட்ஸுன்னு சொன்னார். ஏன்னா இப்படி நடக்குதான்னு கேட்டிங்கன்னா உங்கள் கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த படம் பார்த்துட்டு ரஜினி சார் சொன்னது தான். அது ஒரு டைரக்டர் கட்ஸ் வேணும், நீ இப்படிலாம் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா நான் கையை பிடிச்சி கூப்பிட்டு காமிக்கிறேன்னு சொன்ன அந்த வாசகம் கட்ஸுக்கு அவர் பாராட்டுன்னு சொன்னார். அப்புறம் அவர் ஆரம்பித்தது செருப்புலேருந்து தான் படத்தையே ஆரம்பிச்சிருப்பார். செருப்பு பேசுகிற மாதிரி ஆரம்பம். தமிழ் சினிமாவில் அந்த நான் பார்க்குற வரைக்கும் கோயில் அதெல்லாம் பண்ணுவாங்க, அப்படி தான் பண்ணுவாங்க. நானே சென்டிமெண்ட்டாக தான் ஏதாவது ஒன்று இப்படி வேணாம் அப்படின்னு நினைப்போம். என்னுடைய படங்களுக்கே அந்த இதெல்லாம் பார்ப்போம். ஆனால் அவர் வந்து தைரியமாக செருப்பில் இருந்து கதையை ஆரம்பித்தார், செருப்பில் முடிப்பார். ஸோ அந்த இதெல்லாம் அவர் அந்த தைரியம் உண்மையாக பதிவு பண்ணணும் தான் சொன்னார். நாங்கள் கிளைமேக்ஸ் இப்படி மாற்றுவோம், இப்படிலாம் ஒரு பாசிட்டிவாக முடிப்போம்னு நினைக்கும் போது, இல்லை பாசிட்டிவாக முடிக்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அப்போ உண்மையாக தான் சொல்லணும் அப்படின்னு அவர் சொன்ன அந்த விஷயம், இதுதான் அவருக்கான விருதாக நான் நினைக்கிறேன். சுப்பிரமணியபுரம் படம் வந்து அந்த நேட்டிவிட்டிக்கு நீங்கள் எப்படி உழைச்சிங்க? அது உருவாகிறதுக்கு முதல்ல அந்த கதை யார்கிட்ட பகிர்ந்துட்டீங்க? கதை என்னுடைய நண்பர்கள்ட்ட தான் பகிர்ந்துக்கிட்டேன். அப்புறம் சினிமாவே தெரியாத, சினிமா அவ்வளோ இதுக்குள்ளே இருக்காத என்னுடைய தெரிஞ்ச ஒரு கசின் இருந்தார். அவர்கிட்ட போய் தான் அந்த கதை சொன்னேன். என்கிட்ட எதுக்கிட்ட சொல்கிறீங்க, எனக்கு சினிமா பற்றியே தெரியல, உனக்கு புரியுதா நான் சொல்கிற கதை, புரிஞ்சிட்டாலே எல்லாருக்கும் புரிஞ்சிடும்னு நினச்சி அவர்கிட்ட தான் உட்கார வச்சு, எனக்கு என்னடா தெரியும், நீங்களாவது சினிமா பற்றி இப்படியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறீங்க, அவங்ககிட்டலாம் கேள்றா, எனக்கு படம் பார்க்குறதோட சரிதான், நீ படம் பார்க்குறதில்ல, அப்போ நான் சொல்கிற கதை புரியுதான்னு பாருன்னு சொல்லி அவர்கிட்ட தான் சொன்னேன். நல்லா இருக்கேடா, என்னடா நீயா அப்படி பண்ண அப்படின்னு கேட்டான். அப்போ நல்லா இருக்கும் போல்க, நீயா அப்படி பண்ண அப்படின்னா அப்போயே நல்லா இருக்குன்னு நினச்சிட்டேன். கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன், அவருக்கு புரியாதவனுக்கு புரிய வைக்கிறோமே, அப்போ கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்றது அவர்கிட்ட தான் நான் சொன்னேன், ஃபுல் கதையும் பண்ணிவிட்டு. அப்புறம் கிடாரி படம் மிகப்பெரிய ஹிட்டுங்க. அதில் புல்லட்டு பயிற்சி எடுத்துட்டீங்களா, முதல்ல இருந்து ஓட்டுவீங்களா? புல்லட் இப்போ முன்னாடியே ஓட்டுவேன். அது எனக்கு ரொம்ப, அந்த படத்தில் இருந்து அந்த புல்லட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை என் கசினோட தான் திருப்பி ஒரு புல்லட்லாம் வாங்கினேன் நான் அந்த படத்துக்கு அப்புறம். அது ஓட்ட முடியாதனால திருப்பி கொடுத்துட்டேன் நான். அந்த படத்தில் நான் புல்லட் ஓட்டி எனக்கு அந்த புல்லட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வண்டி ஓட்டுறதே அவ்வளோ இதாக இருக்கும், அந்த சவுண்டு. ஒரு புல்லட்டோட ரசிகனாக காதலனாகவே அது ஆனவனே ஆகிட்டேன் நான். அதனால் ஒன்று வாங்கினேன், நான் விலைக்கே வாங்கினேன். நான் அந்த இது முடிஞ்சவொடனே கெயின் போட்டு வாங்கினேன்.
அப்புறம் தான் சொன்னாங்க இது சும்மாவே இருக்கு, நீங்கள் ஓட்டவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அப்புறம் திருப்பி கொடுத்துட்டாங்க நாங்கள். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படத்துலேருந்து அதை ரொம்ப நேசிக்க ஆரம்பித்தேன் நான். உங்களோட திரையுலக படம் தொடர்ந்து வெற்றி பெறட்டும், வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப நன்றி. இவ்வளோ கேப் ஆயிடுச்சு, நம்ம டைரக்ட் பண்ணவே இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் சசிகுமார் உள்ளே இருக்கா? உள்ளே இருக்குது சார், ஆனால் நடிக்கிறதுனால அது தெரில, நம்ம ஃபில் பண்ணிகிட்டு இருக்கனால. இடையில் நீங்களும் விஜயும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறீங்கன்னு பரபரப்பாக செய்திகள் வந்துகிட்டே இருந்தது. அந்த வாய்ப்பு மிகப்பெரிய வாய்ப்பு நிஜமாகவே. எதனால் அது நடக்கலை சார்? அது விஜய் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருது சார். நான் கூட அவர்கிட்ட தயக்கத்தோடு தான் வேறு கதையெல்லாம் போகலான்னு நினச்சேன். நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு கதாசிரியர் இருந்துக்கிட்டே இருக்காரு. உங்கள் படம் நாம் இப்படி ஒரு கதை எழுதி அதில் நடித்தா என்ன அப்படின்னு உங்களுக்கு தேடி பல தயாரிப்பாளர் வராங்க. அவங்களுக்கு ஏன் உங்கள் கதையை நீங்கள் பரிந்துரைச்சதே இல்லை இது வரைக்கும்? நம்ம கதை அது கொடுக்கணும் தான் இது இருக்குது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.